நம்ம யூடியூப்ல வந்து ஆன்லைன் வியாபாரம் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. சென்னையில இருந்து அவங்க கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய கருப்பு புளி பழைய புளி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் புது புளி 1 கிலோ, பழைய புளி 3 கிலோவும் புது புளி 1 கிலோ கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை தான் எடை போட்டு கரெக்டான எடை போட்டு கொரியர் அனுப்ப போகிறோம். இது பாக்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 400 கிராம் இருக்கு. கருப்பு புளி மட்டும் போடுறோம். இப்போ பழைய புளி பார்த்தீங்கன்னா இப்போ 450 3450 400 கிராம் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3000, அதாவது 3000 கிராம்னா 3 கிலோ கரெக்டாக. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கிறோம். ரைட்டு 500 கிராம் கழிச்சா கூட 3000 கிராம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. 3 கிலோ. அதுக்கப்புறம் வந்து அந்த புளி கொடுங்க. 3 புளி கருப்பு புளி 3 கிலோ. அப்புறம் வந்து புது புளி 1 கிலோ. இதையும் சேர்த்து உள்ள வைக்கிறோம். மொத்தம் 4550. கரெக்டாக 500 கிராம் நம்ம கழிச்சிட்டாலும் 4000 கிராம் 4 கிலோ. சாம்பிளுக்கு வந்து இந்த தோடோட உள்ள புளி கொடுக்குறோம். இது வந்து சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மேற்கொண்டு புளி ஆர்டர் வேணாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறோம், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புளி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதாவது தோடோட உள்ள புளி நீங்கள் உடச்சி குழம்புக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதை பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொரியர் பண்ணி அங்கிருந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓனர்கிட்ட இருந்து புளி வாங்கி டெலிவரி பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து டெலிவரி பண்ணுற இடம் 3 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. கொரியர் போட வந்தாச்சு. கொரியர் வந்து மொத்தம் பாக்ஸோட சேர்த்து எத்தனை கிலோ வந்துருக்குன்னா 4950, கிட்டத்தட்ட 5 கிலோ. கிலோவுக்கு வந்து எஸ்டி கொரியரில் 50 ரூபா வாங்குறாங்க. இப்போ மொத்தம் இதுக்கு 250, 5 கிலோ கணக்கு.